ஹே காய்ஸ், வெல்கம் டு லவபிள் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 3 வெஜிடபிள் இருந்தாலே போதும். கொடமிளகா, வெங்காயம், பூண்டு இல்லாதவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயமும் கொடமிளகாவும் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இருக்கக்குள்ளே உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாகவே வதங்கிடும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்து நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சாப் பண்ண பூண்டு கூட சேர்த்துக்கலாம், அது இல்லாதவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சோயா சாஸ் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் சேர்த்தோன்னே பார்த்திங்களா, அதோட டெக்ஸ்டர் அப்படியே பர்ஃபெக்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதோட சேர்த்துக்கலாம். போன்லெஸ்ஸாகவும் சேர்த்துக்கலாம், போன் உள்ளதும் சேர்த்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களோட இஷ்டம். ஏன்னா இது நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம், அதனால நீங்கள் எப்படி வேணுமோ செஞ்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி போன்லெஸ் செஞ்சாலுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த போன்லெஸ் சிக்கன்லாம் இதில் சேர்த்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண அந்த சோயா சாஸோட இது எல்லாமே நல்லா கோட் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் அந்த சிக்கன்லாம் நல்லா அதில் வெந்து அந்த சோயா சாஸில் ஊறினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்மக்கிட்ட உள்ள சிக்கன் மசாலா வீட்டில் நீங்கள் எந்த மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மசாலாவை ரொம்பவா வேணால் கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணி அகெயின் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா ஊறினதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் மசாலாலாம் சுண்டிடுச்சு, நல்லா ஓகேவாகிடுச்சு. அப்படிங்கக்குள்ளே நம்ம கொஞ்சமாக தேவைக்கேற்ப வாட்டர் ஆட் பண்ணி, எந்த அளவுக்கு உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு தொட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ட்ரையாக வச்சிங்கன்னா தொட்டுக்கையாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஆனமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவரை மட்டும் லாஸ்ட்டாக என்னென்னா ஒரு கப்பில் கரைச்சி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கப்பில் கரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா டக்குன்னு கெட்டியாகிடும். பட் இந்த மாதிரி கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை மேலே போட்டு அந்த கார்ன்ஃப்ளவரோட ஃப்ளேவர் நம்மளுக்கு தெரியணும். அந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த கிரேவியோட திக்னஸ் தெரியும் இல்லையா, அந்தளவு மட்டும் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 2 ஸ்பூன்ஸ் போதும். இல்லைனா நீங்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா கரெக்டாக சப்பாத்தி, ரைஸ்க்கு தொட்டுக்கை அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணுங்கிறதுக்காக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் போதுன்னா அதோடு நீங்கள் மூடி போட்டு மூடி போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிற மாதிரி பபுள்ஸ் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட பதம் எப்படி செக் பண்ணுறது, இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு அப்படி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுக்கக்குள்ளே இந்த வருது பார்த்திங்களா, கோடு அதாவது 2ஆக பிரியுது பாருங்கள். அப்படி ஆயிடுச்சுனாலே இந்த கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இதுக்கப்புறம் நல்லா வத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கண்டிப்பாக டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பபாய். வேறு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.